அருமையான கவித்துவம் மிகுந்த ஒரு கான்செப்ட். இதோ உங்கள் புகுந்த மாலை என்ற தலைப்பில் சிறுகதையின் முழு வடிவம். புகுந்த மாலை சிறுகதை. மாலை நேரம். வெகு சூரியனின் சாயல் நீல மேகங்களை தாண்டி மங்கலான மஞ்சள் ஆரஞ்சு வண்ணங்களில் கலந்தது. அந்த மேகங்களின் நடுவே ஒரு சிறு நிலவரம் தோன்றியது. அது மனிதர் அல்ல, ஆனால் மனிதர்கள் போல காண்பதற்கும் உணர்வதற்கும் இயல்பான ஒன்று. அந்த நிலவரம் பெயர் இல்லை, மொழி இல்லை, ஆனால் அது காற்றோடு பயணிக்கும், வண்ணங்களை உணரும், அந்த வண்ணங்களின் கதைகளை கேட்பது அது. அன்று மாலை அது மேகங்களின் நடுவே ஓர் அரிய மாறுபட்ட வண்ணத்தை கண்டது. அது சாய்ந்த சிவப்பு நீலம் கலந்த விசித்திரம். அது அந்த வண்ணத்தை அருகே சென்று தொட்டபோது அதில் ஒரு மனித கண்கள் விழித்தது. வியப்பு, வலிப்பு, மகிழ்ச்சி. அந்த கண்கள் சொன்னது, நான் ஒரு குழந்தை. என் வாழ்க்கையில் என் கனவுகள் தோல்வியடைந்து விட்டது என்று நினைத்தேன். அந்த வண்ணம் என் தாயின் புடவையினின்றும் பரவி வந்த ஒரு நம்பிக்கைதான். அந்த நிலவரம் மெதுவாக வண்ணங்களைத் தொட்டு வாசிக்கத் தொடங்கியது. ஒரு வண்ணத்தில் ஒரு முதிய அம்மாவின் கண்ணீர், மற்றொன்றில் ஒரு இளம் பெண்ணின் முதல் காதல், அடுத்த வண்ணத்தில் ஒரு சிறுவனின் வீழ்ச்சி மற்றும் எழுச்சி. வண்ணங்கள் அனைத்தும் ஒரு செய்தியை சொன்னது. மாலை என்பது முடிவல்ல, அது ஒவ்வொரு நாளின் புதிய தொடக்கத்துக்கும் வழிகாட்டும் இடைவேளை. அந்த நிலவரம் கீழே பார்த்தது. ஒரு சிறு கிராமத்தில் ஒரு சிறுவன் மேகங்களை நிமிர்ந்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது கண்களில் அதே வண்ணம், அந்த நம்பிக்கையின் சாயல். நிலவரம் மெதுவாக அவன் மீது இறங்கியது. பழைய வண்ணம் புதிய கண்களில் கலந்து கொண்டது. முன்னுரை. இக்கதை மனநிலையின் வண்ணங்களை உணர்வோடு கற்பனை செய்த ஒரு பயணமாகும். மாலை என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கை போல, எப்போதும் முழுமையில்லாத ஒரு அழகு. இதுபோல மேலும் கவித்துவமான கதைகள் வேண்டுமா? இல்லையென்றால் இதை பயணக்கதை, தத்துவக்கதை அல்லது உணர்ச்சி கதை என்ற வகையில் விரிவாக்கலாமா?